திருமண நிகழ்வுகள் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்றைக்கே நீ தொடங்குறியா? அன்றைக்கே என்ற அணி தொடங்குகிறது. தம்பி பேரு அண்ணாமலை. தம்பி பேர் என்ன செய்யறீங்க தம்பி? ஐடியில். தம்பி அவர் நகரத்தார். ஏன்னா திருமணங்களுக்கு போக்கும்போது திருமணம் அப்படின்றது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நகரத்தார் திருமணம் தனி. அங்கே இருக்கிற சொற்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய பாடு. அதனால் கொஞ்சம் அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஆடு, அந்த பக்கத்தில் ஒரு ஆடு போட்டிருக்கிறோம். இந்த தம்பி ஐடி படிக்கிறாங்க. வளரும் பேச்சாளராக்கணும். எங்களுக்கு பேச்சாளர் வேணும். அதனால 5 மணி துளி தான். வாங்க, அவரை அன்போடு அழைக்கிறேன். மாணிக்க நாச்சியவள் மாண்பாய் வீட்டிற்கும் அழகிய ஊராம் கன்றமாணிக்கம் தனில் பிறந்து கோநாச்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வரும் மதுரையம் பதியில் வளர்ந்து டாக்டர் முத்தலகப்பன் காமாட்சி இவர்களால் வளர்க்கப்பட்ட கனிவான பேரன் இந்த அண்ணாமலை சின்னாஞ்செட்டியின் அன்பான வணக்கங்கள். உலகம் யாவையும் தாமுள்ள வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே என்ற கம்பரின் வைரவலிகளால் எல்லாம் அல்ல இறைவனை வணங்கி எனது வாதத்திற்குள் செல்கிறேன். நான் என்னோட வாதத்திற்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு குறிப்போட நான் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது என்னோட 100வது பட்டிமன்ற மேடை. ஐயா முன்னாடி நான் அது பேசுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சரி, தலைப்புக்கு வருவோம். இதெல்லாம் முன்னுரையில் சொல்லிக்கிறாரு, தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. சரி சரி, தலைப்புக்கு வருவோம். திருமணங்கள் என்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, அன்றைக்கா இன்றைக்கா? அதான் தலைப்பு. நம்ம அன்றைக்கு பார்க்கலாம். அப்போ அன்றைக்குன்னு எடுக்கும் போது என்னது ஒரு கேள்வி, திருமணம் நாங்களே மகிழ்ச்சி தானே, இதுல என்ன அன்றைக்கா இன்றைக்கா அப்படின்னு கேட்டா, முன்னாடிலாம் ஒரு இது இருந்துச்சு. நம்ம திருமணம்னா தாய பிள்ளைங்க எல்லாரும் வந்து எல்லாரும் முன்னாடி வாசல்லே நின்று வாங்க வாங்க உட்காருங்க, இங்கதான் பந்தி நடக்குது, அங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு. இப்பெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு பொம்மை இருக்கு, வந்தா வாங்க வரலைனா போங்க, வந்தா வாங்க வரலைனா போக. அப்படி ஒரு காலத்துல வந்து நம்ம இப்ப இருக்கோம். முன்னாடிலாம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அந்த பொம்மை பேசுதோ. முன்னாடிலாம் நம்ம வீட்டுல வந்து திருமணம் நடந்துச்சு, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துச்சு தெரியுமா? ஆனா இப்ப இருக்க திருமணம்லாம் எப்படி நடக்குது தெரியுமா? வீட்டை விட்டாதான் திருமணம் நடக்க முடியும். எல்லாரும் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி திருமணத்திற்காக லோன் வாங்குறாங்க. அப்போ திருமணத்திற்காக லோன் வாங்கி அதை அடைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை தொடங்குறது வந்து ஒரு திருமணம் சொல்றாங்க. ஆனா அந்த திருமணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த திருமணத்திற்காக லோன் வாங்கி ஓடாத இடத்துக்கெல்லாம் ஓடுறாங்க இப்போ. அப்போ முன்னாடி வந்து திருமணம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு திருமணம் வந்து ஒரு பொருட்காட்சியாக தான் நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். இப்பெல்லாம் ஒரு ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஒன்று இருக்கு. எப்படின்னா, பண்டைய நம்ம வந்து ஃபாரின் கலாச்சாரத்தை விடுங்க. நான் ஒரு திருமணத்திற்கு போனேன் ஐயா. அந்த திருமணம் கேரளா ஸ்டைல் வெட்டிங்கா. இவன் என்ன பண்றான், நம்ம ஆளு பிறந்தது வந்து மதுரை பக்கத்துல இருக்க உசிலம்பட்டி. இவன் கேரளா ஸ்டைல் வெட்டிங் பண்ணணும்னு தாய பிள்ளைல எல்லாத்தையும் ஒரு வேன்ல அடைச்சு கேரளா கொண்டு போய் விட்டு, அவனுக்கு மொழியும் தெரியல பாஷையும் தெரியல. அங்க போய் வெள்ளப்பணியாரம் இருக்கா? இல்ல, இங்க அப்பமும் கடலைக்கறியும் தான் இருக்கு. சாப்பிடவே முடியல. அப்போ சரி, அப்படி கேரளாக்கு போலையா, கேரளால இருந்து என்னென்னலாம் இங்க கொண்டாட முடியுமோ அவ்வளவு செலவு, அவ்வளவு ஆடம்பரம். ஆனா முன்னாடி அப்படி இல்லை தெரியுமா? திருமணம்ன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது, டிப்ரெஷன் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ம திருமணத்தை அவங்க திருமணமா நினைத்து பண்ணிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. சொந்தக்காரவங்களாம் பார்க்கறதே கிடையாது நம்ம திருமணத்துல. இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருக்கு. என்னன்னா, சொந்த
சொந்தக்காரன் பங்காளிங்க வர்றது இல்லையோ? வரதில்லை. அதுதான் எங்களோட ஆதங்கமாவே இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப இருக்க திருமணத்தெல்லாம் சொந்தக்காரன் வந்தாங்கன்னா இவங்க சொந்தக்காரங்களாவே கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ரொம்ப நாங்களாம் வந்து இப்போ எப்படி நினைக்கிறோம்னா, எங்களுக்கு இந்த காலத்து திருமணம் ஸ்டைலே வேணாம், அந்த காலத்து திருமண ஸ்டைல் தான் வேணும். ஏன்னா 3 நாள் நாங்கள் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் தாய பிள்ளையோட மன மகிழ்ச்சியாக பேசி மகிழ்ந்து உறவாடி அப்பேற்பட்ட திருமணம் தான் வேணும். இன்னைக்கு திருமணம் 3 நாளாக நடக்குது. அரை நாள் வராங்க, கிஃப்டை கொடுக்குறாங்க, ஒரு போஸ்ட் ஸ்மைல் ப்ளீஸ், அப்புறம் போயிடுறாங்க. இதுதான் இன்றைய திருமண நிலைமையாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச முன்னாடிலாம் வந்து திருமணத்தில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, எதிர்பார்ப்பு. இப்போ எதிர்பார்ப்பே திருமணமாக இருக்குது. இப்போ பொண்ணுங்கள்லாம் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன், எங்களை மாதிரி ஒரு அழகான பையனை அப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, மாப்பிள்ளை ஐடியில் இருக்கணுமா, ஐடியில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு முடி நிறையா இருக்கணுமா. எனக்கு என்ன சம்மந்தமே தெரியல. ஐடியில் இருந்தால் எப்படிங்க முடி இருக்கும்? அப்புறம் இன்னொன்று, மாமியாருங்க கூட இருக்கவே கூடாது. இது மாதிரி பல எதிர்பார்ப்புல இந்த திருமணம் வந்து இன்றைய திருமணங்கள் வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்சி இருக்காங்க, அவங்க ஒரு 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 அழகான முருகன் பூஜை மதுரையில் நடந்துச்சு. மதுரையில் அந்த ஆட்சி வந்து பாடுறாங்க. முருகன் பூஜைலாம் நம்ம பாடுவோம்ல, என்ன பாடுறாங்க? சுட்ட திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே, அந்த 6 எழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் அவங்க வந்து நிற்பார் முன்னமே. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது யார் அவங்க? அதுதான் எனக்கு புரியாம, யார் அவங்க வந்து நிற்பார் முன்னமே அப்படின்னு யாருன்னு எனக்கு தெரியல. சாப்பிடும் போது அந்த ஆட்சியை வேகமா ஓடி போய் சேஸ் பண்ணி பிடிச்சி, நீங்களே அவங்க யாரு, அதுல ஆறுமுகம் தானே வரும் அப்படின்னு கேட்டேன். அவங்க பேரு தான் ஆறுமுகம், நான் அவங்க பேரை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. இன்றைய திருமணங்கள், டேய் போடா வாடா, ஏண்டா இப்படி பண்ற, இங்க வாடா, உனக்கு என்னடா தெரியும், ஏங்க டாடான்னு கூப்பிடுறீங்க, நாங்க டார்லிங்க சுருக்கி டாடான்னு நாங்க கூப்பிடுவோம். அப்போ இன்றைய திருமணங்கள் இப்படி போயிட்டு இருக்கு. நிறைவாக நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். திருமணங்கள் வந்து அன்றைய திருமணங்கள் எப்படின்னா மஞ்சள் மாதிரி, எவ்வளவு மங்களகரமானது, எவ்வளவு லைவா இருக்கும். ஆனா இன்றைய திருமணங்கள் எப்படி தெரியுமா, மஞ்சள் கலர் மாதிரி. அது கலரை மட்டும் பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லதான் வேணும். ஆனா அந்த உண்மை தன்மை இருக்கான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுதான் எங்க வாதமும். நம்ம பிளாஸ்டிக் வாழை மரங்கள் எத்தனை வேணா கட்டலாம், ஆனா வரவேற்புல வந்து ஒரிஜினல் வாழை மரத்தை கட்டினாதான் பசுமையா இருக்கும். அதனால அன்றைக்கு திருமணங்கள் தான் என்றும் பசுமையா இருக்கும் சொல்லி வாய்ப்பளித்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி அண்ணாமலை 100 பட்டிமன்றம் பேசியிருப்பாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். நல்லா பேசுறாரு. அன்றைக்கு திருமணங்களில் வாழை மரம் கட்டியிருந்தது, இன்னைக்கு பிளாஸ்டிக்லேயே பண்ணிடுறோமியா. எது மகிழ்ச்சியாக இருந்திருக்குன்னு சொல்லுங்க. எப்படியெல்லாம் அன்னைக்கு வாங்க 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 அப்படின்னாங்க. வாங்கன்னு சொல்கிறது நகரத்தாருடைய தனி குறியீடு. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. மற்ற பிரிவுகளில் ஒருவர் கூப்பிடுவார், இன்னொரு வீட்டு பெரியவன்னு வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மற்றெல்லாம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் நல்லா ஞாபகமாக சொல்லி தம்பி தன்னுடைய பேச்சை தக்க வச்சிருக்காரு. இதை எதிர்த்து பேசுறதுன்னா, நீங்கள் அந்த பிள்ளைகள் நல்லா பேசினாங்க, நீங்கள் ஒரு கைதட்டு கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். ஏன்னா இது மகிழ்ச்சியான தருணம், இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுத்தா கொஞ்சம் உற்சாகமாக பேசுவாங்க. அதனால் நல்லா இருக்கிற இடத்துல ஒரு கைதட்டு கொடுத்துருங்க.